எங்களோட கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு ஐடி வேலை கன்ஃபார்ம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து நாஸ்காம் மெம்பர் கம்பெனி அஸ் வெல் அஸ் ISO சர்டிஃபைட். ஸோ எங்களோட சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு ஐடியில் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். இப்படி நான் சொன்னேன் அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது ISO சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, நாஸ்காம் மெம்பர் இருந்தாலும் சரி, இல்லாட்டி பெரிய பெரிய காலேஜஸ் ரெகக்னைஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இல்லை பெரிய டாப் MNC ரெகக்னைஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வேலை வாங்கி தருமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தராது. ஸோ இதை வந்து நீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னா, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள், நீங்க தான் ஒரு இன்டர்வியூவர், நீங்க உங்களோட ஓன் கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்க போறீங்க. இப்ப உங்க கம்பெனிக்கு வேலை கால் எடுக்க போறீங்க. 2 பேர் வராங்க, ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர் வராரு. ஏன்னு ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 4-5 சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. ஒரு ஃபுல் ஸ்டாக் சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் தனியா கோர்ஸ் பர் சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியாக வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் பின்னு ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஆனா நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க, ஏன்றவருக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் கூட கிடையாது. நம்ம கேட்கிற எந்த கொஸ்டின்ஸ்மே ஆன்சர் சொல்ல மாட்டாரு. பிங்கிறவர்கிட்ட சர்டிஃபிகேட் இல்ல, அவர் வந்து ஆன்சர் கரெக்டா சொல்றாரு. இப்போ நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா பிங்கிறவரை சூஸ் பண்ணுவீங்க. யாரா இருந்தாலும் பிங்கிறவரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும், சர்டிஃபிகேட் வேல்யூ கிடையாது. எந்த ஒரு கம்பெனியுமே என்கிட்ட சேர்ந்தாலே வேலை கன்ஃபார்ம், இல்லாட்டி என்னோட சர்டிஃபிகேட் பயங்கர வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஈவன் யூனிக் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அது 0 தான். ஒரு சர்டிஃபிகேட் ஒரு வேல்யூ வந்து 10 ரூபா தான். யாருனாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க ChatGPTல உங்க நேமை போட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்து நீங்க போய் 10 ரூபா பிரிண்ட் எடுத்து வந்துடலாம். இந்த சர்டிஃபிகேட் வேல்யூவான வேல்யூ கிடையாது, 0 தான். சரியா? ஸோ யூனிக்ல வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் சரி, சர்டிஃபிகேட் இஸ் நத்திங். ஸோ எப்போ உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த கம்பெனி ஈஸியா பிளேஸ் ஆகலாம். ஸோ எங்கிட்டே பாத்தீங்கன்னா, எங்க யூனிக்லயே பாத்தீங்கன்னா நாங்க டைரக்ட் பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் வச்சிருப்போம். அதுக்கு வந்து கோர்ஸ் படிச்சிருந்தா நாங்க எவாலுவேட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கோர்ஸ் அந்த கோர்ஸ் படிச்சு 80,000 கட்டி படிச்சு 1 லட்சம் கட்டி கோர்ஸ் படிச்சேன்னு. அவங்க வந்து பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல தெரியாது. அவங்கள்ட்ட ஒண்ணு தான் சொல்லுவேன். ஸோ நீ கோர்ஸ் படிச்சதுனால உங்களுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க. நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே தான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு கோர்ஸையுமே நீங்க சர்டிஃபிகேட்காக மட்டும் படிக்காதீங்க. சர்டிஃபிகேட்காக நீங்க கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட யூனிக் டெக்னாலஜிஸோட யூடியூப் சேனல்ல எல்லா கோர்ஸும் நாங்கள் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம். ஜாவா கோர்ஸ் ஃப்ரீன்றனால வேல்யூ இல்லைன்னா கிடையாது, அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்போம். ரொம்ப இண்டஸ்ட்ரி ஓரியன்டா. பிகாஸ் நான் TCS ஒர்க் பண்ணும்போது நான் ILPல போய் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதை பேஸ் பண்ணி அந்த கோர்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பக்கா ப்ராக்டிகல் எடுத்திருப்போம். SQL என்னோட TCS மைண்ட் எடுத்திருப்பான், அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க வந்து ஆன்லைன்ல எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு பெஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் எங்க இருக்கும். React JS கோர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயாவே கோர்ஸ் படிச்சு ஃப்ரீயாவே நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸையுமே நீங்க ஃப்ரீயாவே பேருக்கு படிச்சு சர்டிஃபிகேட் வாங்க யூஸே கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் தான் உங்களோட எய்ம் அப்படின்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். எல்லா கோர்ஸும் ஃப்ரீ தான். ஆன்லைன்ல ஃப்ரீயா படிச்சு ஃப்ரீயா சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ. உனக்கு வேலை வேணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா சர்டிஃபிகேட் டிபெண்ட் பண்ணி இருக்காத. சர்டிஃபிகேட் இஸ் நத்திங். வேலை வேணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஓனா பண்ணுங்க. நீங்க எழுதுற அந்த கோட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் உங்க ஓன் கோடா இருக்கணும். அந்த மாதிரி எழுதி நீங்க டெவலப் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இன்டர்வியூ எடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு வேலை வாங்கி தரும். சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது வேலை வாங்கி தராது. ஸோ நான் TCSல பிளேஸ் ஆகும்போது இவன் நான் கிளாஸ் டாப்பர்லாம் கிடையாது. எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 பேர் தான் TCSல அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். பட் ஐ லவ் கோடிங். நான் சீல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். நான் பண்ண ப்ராஜெக்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த என்னோட இன்டர்வியூ போனேன். பிகாஸ் இங்கிலீஷும் எனக்கு பெருசாக தெரியாது. என்னோட இன்டர்வியூல நான் பிளேஸ் ஆன ஒரே ரீசன் வந்து நான் பண்ண அந்த ஒரே ப்ராஜெக்ட் தான். C ப்ரோக்ராமிங் நான் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஐடியில் வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல போய் கோர்ஸ் படிச்சு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, ஆன்லைன்ல பண்ண கோர்ஸ் படிச்சாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எய்ம் வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோடைய பேஸ் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட்காக யாரும் படிக்கக்கூடாது. சர்டிஃபிகேட் இஸ் நத்திங். யாரு என் சர்டிஃபிகேட் வேல்யூ அப்படின்னு சொன்னாலும் அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, சர்டிஃபிகேட்டுக்கு எந்த வேல்யூ கிடையாது. ஸ்கில்லுக்கு மட்டும் தான் வேல்யூ. ஓகேவா? உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும், இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் டவுட் இருக்கு, இல்லை என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல HR நம்பர் கொடுத்துருப்போம். அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா வந்து என்னை மீட் பண்ணணும், இல்லாட்டி எங்க ஆஃபீஸ்ல வந்து ஜாவா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, பைத்தான் எக்ஸ்பர்ட்ஸ், டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ஜென்ஏ எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்கள பார்த்து மீட் பண்ணணும்னாலும் நீங்க எப்பனாலும் வரலாம். வந்து அவங்கள்ட்ட கைடன்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கு எந்த பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஐடியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரைட் கோர்ஸ் எடுங்க, கரெக்டா படிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் a very good job. Thank you so much guys. All the very best.